ஒரு அழகான காட்டில் சின்ன கிளையில் அமர்ந்து இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறான். பிக்கி பறந்து வந்தான். அடையா சின்னு, உன் பாடல் சூப்பர். நன்றி பிக்கி, எனக்கு பாடல் பாட பிடிக்கும். அந்த நேரத்தில் மின்மினி வேகமாக பறந்து வந்தாள். எல்லோரும் கேள்வி பாருங்க, பெரிய ஆலமரத்துக்கு அருகே காற்று வழியாக வீசிக்கொண்டிருக்கிறது. வா போய் பார்க்கலாம். பறவைகள் உற்சாகமாக பறந்து செல்கின்றன. பெரிய ஆலமரத்திற்கருகில் காற்று வழியாக வீசுகிறது. இலைகள் எல்லாம் சுற்றித் திரிகின்றன. பறவைகள் மகிழ்ச்சியுடன் பறக்கின்றன. அந்த நேரத்தில் ஒரு பளபளப்பான நீல இறகு காற்றில் பறக்க ஆரம்பித்தது. வா போய் பார்க்கலாம். அது பாருங்க, ஒரு மந்திர இறகு போல இருக்கு. அதை பின்தொடர்ந்து போகலாம். பறவைகள் இறகை பிடிக்க முயற்சிக்கின்றன. அது அடர்ந்த காட்டுக்குள் பறந்துவிடுகிறது. அந்தக் காடுக்குள் பறவைகள் தடுமாறி நின்றன. அப்பா, இது பார்த்தா பயமா இருக்கே. அந்த நேரத்தில் தாத்தா ஆந்தை மெதுவாக இறங்கினான். அஞ்ச வேண்டாம் குழந்தைகளே, ஒன்றாக இருப்பதும் தன்னம்பிக்கையுடன் பறப்பதும் வெற்றியைத் தரும். தாத்தா ஆந்தை வழிகாட்ட பறவைகள் துணிச்சலுடன் அந்த காட்டுக்குள் பறக்கின்றன. இறுதியில் அந்த பளபளப்பான இறகு ஒரு கிளையில் அமைதியாக கிடந்தது. வெற்றி பெற்றோம். ஆமாம், சேர்ந்திருந்ததால் தான் முடிந்தது. மீண்டும் அழகான காட்டில் பறவைகள் மீண்டும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தன. காற்று எந்த திசையில போனாலும் நட்பு, ஒருமைப்பாடு இந்த உலகத்திலேயே வலுவானது. பறவைகள் ஆரவாரமாக குரல் கொடுத்து மகிழ்ந்தன. சின்னு ஒரு இனிமையான பாடலை ஆரம்பிக்கிறான்.